ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்ம கோவத்தில் இருக்கீங்க. இந்த ஸ்டோரிக்கு நிறைய நான் லீவ்ஸும் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அட் த சேம் டைம் எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிட்ருக்கேன் இல்லையா? சரி, அந்த கன்ஃபியூஷனுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? எஸ், டுடே கலையாத கனவு அந்த டைட்டிலோடைய லாஸ்ட் ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்ன அதுக்குள்ளே ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்றைக்கி நாம் இந்த ஸ்டோரியோட ஃபைனலை தான் கேட்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்? அவங்களுடைய சாருவோட சிஸ்டர் அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்க ரூமுக்கு. அவங்க ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கும். அங்கே போய் விஜி பார்ப்பாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே விஜியோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வண்டர்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும். அதாவது விஜயே அதெல்லாம் பார்க்காத ஒரு மூமெண்ட்டு. அதாவது தவழுறது, நடக்கிறது, அந்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜிலேருந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே எல்லா ஃபோட்டோஸும் ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளுடைய சாரு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அதுவும் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, விஜய் எங்கே போகிறா, எங்கே வரா, என்னென்ன பண்ணுறா, எதெல்லாம் என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிற எல்லா மூமெண்ட்டையுமே ரொம்பவும் அழகாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணி அந்த ரூம் ஃபுல்லாகவே, அவங்க பெட்ரூம்குள்ளே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒன்லி விஜயோட மெமரபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபோட்டோஸு, திங்ஸு, அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ இப்படி அவங்க சுற்றி 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 அதை பார்த்து அப்படியே அந்த ஒரு அதிர்ச்சியில் அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி தண்ணி அப்படியே ஊற்றும். யாருக்காக இருந்தாலும் அந்த தருணம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதுவும் இவங்க வளர்ந்த காலகட்டத்துக்கு, அதாவது அவங்க வளர்ந்தது ஒரு ட்ரஸ்ட்டில், இவ்வளோ ஃபோட்டோஸ் அதுவும் ஃபுல்லாகவே ட்ராவில் இமேஜினேஷன் பண்ணியிருந்தா கூட ஃபேஸ் எல்லாம் அப்படியே எப்படி அந்த ஒரு மூமெண்ட்டை அவ்வளோ அழகாக ஒருத்தவங்க ட்ராவில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது விஜிக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றி அவங்க அந்த இடத்துல உட்காந்து பார்த்து அப்படின்னா பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க நம்மளுடைய விஜய். அதுக்கப்புறமா அந்த ரூமுக்குள்ளே சாருவோட சிஸ்டர் வருவாங்க. சிஸ்டர் வந்துட்டு, என்ன, ஏன் இப்போ இப்படி அழுகுறீங்க? இதை பார்த்ததுக்கே இப்படி அழுகுறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் அந்த கண்ணு தண்ணியோட அவங்கள பார்ப்பாங்க. நீங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை இழந்துட்டு நிற்கிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரியே அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். விஜயோட ரியாக்ஷன், ஆமாம், அவங்களுக்கு இன்னுமா புரியல, நம்மளுடைய சாரு எங்கே இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பிட்டாங்களா? எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க ஜெர்மனி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, தாத்தா ஒரு ப்ராஜெக்டுக்காக போனார் இல்லையா? ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காலைல போகிறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு டைம் 2 o'clock தான் ஃப்ளைட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த டைமுக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லான்ட்டு. அட் த சேம் டைம் உங்களை அவங்க ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக கால் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னு அவங்க சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் கால் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியாது. அவங்கக்கிட்ட என்கிட்ட எதுவும் சொல்லலை, அவங்களுக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க ஜெர்மனிக்கு போகிறாங்க, இனி நான் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவங்க கால் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. உங்களுக்கு 2-3 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணாங்க, நீங்கள் எடுக்காததுனால அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட தாத்தா கேட்டிருந்தாரு இந்த மாதிரி போகிறேன்ட்டு, ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசிக்கலான்னு டைம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபோன் எடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க முடிவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இதை கேட்டதும் நம்மளுடைய விஜய்க்கு அவ்வளோதான், அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். உடனே அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. டைம் ஆகிடும், அவங்க ஆல்மோஸ்ட் 1 o'clock போல் ஆகிடும். அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுப்பாங்க. உடனே அவங்க சிஸ்டர் இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 hourக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, நீங்கள் போனாலும் அக்காவை பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே டிக்கெட் செக்கிங் அது இதுன்னு ரொம்ப டைம் ஆகும், உள்ளே போயிருப்பாங்க, நீங்கள் பார்க்க முடியாது, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் சாருவை பார்த்தே ஆகணும், போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி, இல்லை விஜய் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல, நான் சாருவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு அவங்க ரொம்ப ஸ்பீடாக, எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதும் அங்கே ஃபுல்லாக உள்ளே போய்க்கிட்டு அந்த கஸ்டமர்ஸ் அவங்க அந்த சிட்டிங் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ஃபுல்லாகவே தேடுவாங்க, கத்துன்னு கத்துவாங்க, சாரு சாரு சாருன்ட்டு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம், இங்கெல்லாம் இந்த மாதிரி கத்தக்கூடாது, வாட் ஹேப்பன், நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியலையா, இங்கே எப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. இல்லை சார் நான் சாருவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திகிட்ருப்பாங்க. சாருவா, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எந்த சாரு தேடுறாங்க, இங்கே நிறைய பேருக்கு மேலே அவங்க ஃப்ளைட்டுக்கே கிளம்பிட்டாங்க, உள்ளே போயிருப்பாங்க, நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்கன்னா இதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு ஃப்ளைட் டைமோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2 மணிக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ளைட்டே ரீச் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்கள பார்க்கறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் ப்ளீஸ் சார், நான் ஒரே ஒரு வாட்டி என் சாருவை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம் சாரி பார்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இவங்களும் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி 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 அலைவாங்க, பட் அவங்கள பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி ஃபோனை எடுப்பாங்க. ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வரும். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம் அப்படின்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஃப்ளைட் மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் போகிறவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். இவங்களும் திருப்பி 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 அழுவாங்க. 2-3 வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆஃப் வருவாங்க. அங்கேயே உட்காந்து கதறுன்னு கதறுவாங்க. விஜய் என்ன பண்ண முடியும், எப்போ யோசிக்கணுமோ அப்போ யோசிக்கிறதே, இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அவங்களுடைய மற்ற பிரச்சனைலாம் அப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பயங்கரமாக அழுவாங்க, கதறுவாங்க. ஐயோ சாரு என்னை விட்டு போகாத சாரு, ப்ளீஸ் சாரு என்னை மன்னிச்சிரு சாரு, ஒரு வாட்டி ப்ளீஸ் சாரு என்கிட்ட பேசு, ஒரு வாட்டி என்கிட்ட பேசு சாரு, ப்ளீஸ் சாரு ப்ளீஸ் சாரு அப்படின்னு பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விஜயை வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டியெல்லாம், மேம் ப்ளீஸ் இங்கே இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது நாட் அட் ஆல் பப்ளிக் பிளேஸ், இது ஏர்போர்ட்டு, உங்களுக்கு புரியலைங்களா, இங்கே இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ், இல்லைன்னா நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டியெல்லாம் கத்திட்ட ஆரம்பிச்சிருவாங்க விஜயை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு முழிப்பாங்க, பயங்கரமாக அங்கே அழுவாங்க. செக்யூரிட்டிக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள எப்படி சமாதானம் பண்ணணும், என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா விஜய் அப்படி அழுவாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. செம்ம டயர்டு, அந்த அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு விதமான டயர்டு வரும்ல, அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள தூக்கி அந்த சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வாட்ரு கொடுப்பாங்க. அந்த வாட்ரு குடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க விஜய். இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்ல, ஒரு வழியே இல்லை. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க சாருவோட சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களுக்கு உடனே தகவல் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க இப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இன்க்ளூடிங்
புவனேஸ்வரி, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அது சாருவோட தாத்தா, உங்க பாட்டி எல்லாருமே வந்துருவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு அல் இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது விஜய் சொல்லுவாங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, அதாவது சாருவோட தாத்தா, அவங்க காலிலே விழுந்து, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க, ஆனால் இருந்தும் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இன்னைக்கு சாருவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுவாங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் உடனே அவங்க தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நீ எதுவும் பண்ணலை, நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ என்ன தப்பு பண்ண, ஏன் இப்போ இப்படி இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை நான் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, என் சாருவை நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது, இன்றைக்கி என் சாரு என்னை விட்டு போயிட்டாங்க, என் சாரு இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இல்லை நீ இந்த மாதிரியெல்லாம் அழக்கூடாது, விடு, அவ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருப்பாங்க. சாரு இருந்துக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஃபோனெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, எடுக்க மாட்டாங்க இல்லையா, சாருவோட ஃபோனும் டோட்டலி சுவிட்ச் ஆஃப். இவங்க எல்லாருமே வந்துட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகாத, நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எனக்கு நான் சாருவை இழந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு என்னோட முட்டாள்தனம் தான் காரணம், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க. புவனேஸ்வரி எல்லாம் இருந்துக்கிட்டு சமாதானம் பண்ணுவாங்க. ஏய் ஏன் இப்படி அழுதுட்ருக்க, இப்படியெல்லாம் அழுகாத, விடு, சாரு தானே எங்கே போயிருக்கா, ஏதோ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ எவ்வளவோ என்கிட்ட சொன்ன, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், எனக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து வந்துட்டு எல்லாரும், இல்லைம்மா நீ எதுவும் பண்ணலை, நீ நினச்சதும் கரெக்ட் தானே, உன்னோட நிலமையில இருந்து பார்த்தா அதுவும் சரியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நான் என்னுடைய சாருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட நான் இதை பற்றி சொல்லவும் இல்லை, இன்னைக்கு சொல்லாதனால அவங்கள விலகி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் பண்ணது ரொம்ப தப்பு, நான் இனி எப்போவுமே என் சாருவை பார்க்க முடியாது போல், என் சாரு 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 அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அப்போ உடனே சாருவோட தங்கச்சியும் அவங்க வந்து, எதுக்கு இப்போ அழுதுட்ருக்கீங்க இப்படி, இப்படி அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டியாவது சாருக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறேன், என்னால் எதையும் சொல்ல முடியல, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போ உங்களோட கனவு முக்கியமா இல்லை சாரு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு என் சாரு தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போவாவது தெளிவாக முடிவு எடுக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைனால நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளுடைய சாருவோட தங்கச்சி. எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு ட்ரீம் இருக்கும், சில பேருக்கு அந்த ட்ரீம் நிறைவேறும், சில பேருக்கு அந்த ட்ரீம் நிறைவேறாமல் போகும், சில பேர் அந்த ட்ரீம் நிறைவேற்றுறதுக்காக ஓடிட்டுருப்பாங்க, சில பேர் அது ஜஸ்ட் ட்ரீம் தானேன்னு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் என்னால் அந்த ட்ரீமை தேடியும் போக முடியல, அந்த ஜஸ்ட் அது ட்ரீம் தானே அப்படின்ட்டு விடவும் முடியல. சார் ரியல் லைஃபோட வாழலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னையே அறியாமல் அந்த ட்ரீம்ஸ் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேயே அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க நம்மளுடைய விஜய். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க இருந்துட்டு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ட்ரீம் இங்கே யாருக்கு தான் ட்ரீம் இல்லை, எல்லாருமே பிடிச்ச லைஃப்பில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் கனவுல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் என்ன தப்பு, நீங்களும் வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் என் சாருக்கு கனவுல கூட நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அது சாருக்கு தப்புன்னு நினைக்கிறீங்க, அது சாரு தானே, நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஃபேஸே தெரியலையே, அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓகே, உண்மையிலுமே அந்த அந்த கனவு வேற ஒருத்தவங்களோட இருந்தாங்கன்னா அவங்க வரும்போது வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம், அதனால தப்பே இல்லை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கனவு லைஃபுக்காக ஆசைப்பட்டு நிஜத்தில் இருக்கிற லைஃப்பை இழந்துட்டு நிற்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மைதான், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்காக யாரும் நிஜ லைஃப்பை தொலைக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கனவு கனவு
லைஃப்க்காக நிஜ லைஃப்பை தொலைச்சிட்டு இன்னைக்கு நிற்கிறீங்க. உங்களை மாதிரி இங்கே வேறு யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நான் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உங்கள் கனவை நீங்கள் கலைச்சிடுவீங்க, ஆனால் இந்த இத்தனை வருஷமாக உங்களையே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க அவளோட கனவை நீங்கள் கலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு நீ என்ன சொல்கிற அப்படி சொல்லுவாங்க. உங்களை இந்த வயசு இப்போ வரைக்குமே உங்கள் கூட உங்களை நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியிலிருந்தே சாரு உங்களை நேசிச்சிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களோட தங்கச்சி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எல்லாமே ஏர்போர்ட்டில் எல்லாரும் முன்னாடியுமே நடக்கும். நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமாம், விஜய் அவங்க சாருவோட ட்ரீமில் வந்திருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்வளவோ நாள் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, சாருவோட லைஃப்பில் இவங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க ஹாப்பியாக இல்லை. ஆனால் விஜய் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம நினைக்கிற கனவு பலிக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கனவு பலிக்கும். விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சாருவோட கனவுல ஆல்ரெடி வந்தாங்க. உங்களை அவங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க கூட கனவுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாங்களோ அன்னைக்கு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த ஃபஸ்ட் டைமே அவங்க ஏன் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அவங்க ஏன் உங்களை அப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட ட்ரீம் கேர்ள். அவள் உங்கள் கூட ட்ரீமில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. எல்லாரோட லைஃப்லேயும் சில விஷயங்கள் டக்குன்னு நடக்காது, ஆனால் சாருக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. உங்களோட ட்ரீம் இப்போ வரைக்குமே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் கிடைக்கல. அவளோட ட்ரீம் அவள் தேடாமலே அவளுக்கு கிடச்சிருச்சு. உங்களோட ட்ரீமுக்காக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க. நாங்கள் அதில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எதுவுமே நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. உங்களோட இல்லாத ஒரு ட்ரீமை, அதாவது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு ட்ரீமை நினச்சி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அவளுக்கு அவள் ட்ரீமும் கிடச்சிருச்சு, ரியல் லைஃப்பும் கிடச்சிருச்சு. கிடைக்காத ஒரு ட்ரீமுக்காக நீங்கள் அலைஞ்சி கிடச்சி அவளோட ட்ரீமை நீங்கள் கலைச்சிடாதீங்க, யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்து வரும். அவங்க ரூமில் இருந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் சாரு விஜய் சாருவை பார்க்கறதுக்கு முன்னாடியே விஜய் எங்கே போனா, எங்கே வந்தா, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒரு பெயிண்டிங்ஸுமே அவங்க வீட்டில் இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸை பார்த்துருந்தா உங்களுக்கு தோணும், ஓகே, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க அப்படின்னு நினச்சி பார்த்து தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை நினச்சிட்டு இருந்திருக்காங்க, நாம் அந்த கனவுல போனதுனால தான் அவளுக்கு அந்த ட்ரீம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரீமில் இருந்த பர்சன் நான் தான் அப்படிங்கிறது அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்மளை அவள் ட்ரீம்லேயே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்போ வரைக்கும் நாம் நம்ம ட்ரீமை கண்டுபிடிக்கவே இல்லை. அவள் ட்ரீமையும் கண்டுபிடிச்சிட்டா, அந்த ட்ரீம் ரியல் லைஃப்லேயும் வாழ்ந்துட்டுருக்கா. அவள் ட்ரீமை நாம் ஏன் கலைக்கணும்? அவளுக்கு அது ட்ரீம் லைஃபாகவும் இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும். என்னோடய லைஃப்பில் இது நான் நினச்ச லைஃபாக மட்டும் இருக்கட்டும், எனக்கு என் ட்ரீம் லைஃபோட ரியல் லைஃபே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. விஜய் என்ன முடிவெடுத்து என்ன பிரயோஜனம்? சாரு தான் இல்லை இல்லையா. இவங்க இருந்துட்டு உடனே அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை, நான் பண்ண தப்பு தான். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். எல்லாருமே அவங்களோட ட்ரீமை நோக்கி தான் போகணும் அப்படின்னா வெறுமையாக தான் நிற்கணும். எல்லாருக்கும் அவங்க நினச்ச வாழ்க்கை நடக்காது. ஆனால் கிடைச்ச வாழ்க்கை அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் அவங்கள விட ஒரு லக்கியான பர்சன் யாருமே கிடையாது. அந்த விதத்தில் சொல்லப்போனால் ட்ரீமில் இருக்கிறத விட ரியல் லைஃப்பில் சாரு கூட நான் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ட்ரீம் லைஃப்லையும் ஹாப்பியாக இருந்திருக்கேன், ரியல் லைஃப்லையும் ஹாப்பியாக இருந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ட்ரீமை நான் கலைக்க பார்க்குறேன். நான் சாரு கூடவே வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் சொல்லுவாங்க. உடனே நீ உன் ட்ரீம் எல்லாம் கலைக்க வேணாம், உன் ட்ரீம் லைஃப்லேயும் வாழு, என் கூடயும் வாழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வாய்ஸ் கேட்கும்.
டக்குன்னு யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது சாரு வந்து நிற்பாங்க. இவங்களுக்கு பார்த்ததும் அப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இவங்க அந்த அழுதுகிட்டு அந்த ஃபீலிங்ஸோட ஓடி போய் அவங்கள ஒரு ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுருவாங்க நம்மளுடைய விஜய். நீ என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டல, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், உனக்கு ஏன் அது புரியல, என் கூட நீ எப்போ இருப்பேன்னு சொன்னல, மறந்துட்டியா, நீ எனக்கு எப்போ வேணும், நீ என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க நம்மளுடைய விஜய். உடனே அவங்களும் பிடிச்சிக்கிட்டு, ஏய் விஜய் என்னது இது இப்படி அழுதுட்ருக்க, நான் எப்படி உன்னை விட்டு போவேன்னு நீ நினைக்கிற, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பவும் போக மாட்டேன், எப்போவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், நான் உன் கூட இல்லாமல் வேறு யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க விஜய். உடனே இவங்களும் இருந்துட்டு அப்போது அவங்கள பார்க்கும்போது அந்த ட்ரீம் இவங்களுக்கு ஒரு வாட்டி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், எப்போவுமே இருந்துகிட்ருப்பேன், அந்த வேர்ட்ஸ் வந்து கேட்கும் இல்லையா, சேம் அப்படியே அந்த ட்ரீமில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆவாங்க. என்ன உன் ட்ரீமில் சொன்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆ அப்படின்னு முடிப்பாங்க நம்மளுடைய விஜய். இருந்துட்டு போட்டும், ட்ரீமில் இருக்கிற லைஃப்பும் உன் கூட இருக்கட்டும், நானும் உன் கூட இருக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு நான் ட்ரீமில் ஒருத்தவங்களோட இருக்கிறது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா நீ என்னோட ட்ரீம் லைஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ட்ரீமில் இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது எனக்கே நீ என் கனவுல இந்த அளவுக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளில் ஒரு வாட்டி கூடமா நான் உன் ட்ரீமுக்கு வராமல் இருந்திருப்பேன், கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்ரீம் ப்ராப்ளம் எனக்கு ஆல்ரெடி புவனேஸ்வரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவங்க புவனேஸ்வரியை பார்த்து ஆமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லுவாங்க. நீ வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நீ வந்து ஒதுங்கி நிற்கல, என்கிட்ட சொல்லணும் ஒரு கில்ட்டி. ஸோ அந்த கில்ட்டி வந்து நீயாவே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கும்போது உனக்கும் நீ என்ன கேட்ட, நான் வேணான்னு சொல்ல, ஒரு சின்ன ஸ்பேஸ் தானே கேட்டேன், அதுவும் நான் கொடுக்க ரெடியாக தான் இருந்தேனே தவிர, ஸ்பேஸ் கொடுக்க ரெடியாக இருந்தேனே தவிர உன்னை இழக்க நான் ரெடியாக இல்லை, உன்னை யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், உன்னை எப்படி நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போவேன்னு நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க சிரிச்சிருவாங்க. விஜய் சிரிச்சிட்டு இருந்துட்டு ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய நான் கண்ணை திறந்தாலும் நீ தான் இருக்க, கண்ணை மூடினாலும் நீ தான் இருக்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு நான் ஜெர்மனி போவேன், நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் என்னால் விஜய் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் சொன்னதுனால தான் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் இவங்களும் சொன்னாங்க கரெக்டாக நாங்கள் கிளம்பணும், அப்போ புவனேஸ்வரியும் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கா, நம்ம எல்லோரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் எங்கள் கூட ஜாயின் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே கிளம்பி வந்தோம். இப்போ கூட நான் ஏன் மறைஞ்சு நின்னேன் அப்படின்னா, நீ இப்போவும் ஒரு கிளாரிட்டியாக இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஜஸ்ட்டு நான் போகிறத மட்டும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு நான் உன் முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன். நீ உன் ட்ரீம் லைஃப் அது இருந்தால் இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிறத தாண்டி நான் அதை வெளியில் வர ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அண்டு நான் தான் வேணும் அப்படிங்கிறது நீ தெளிவாக நின்ன. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏர்போர்ட்லேயே ஹக் பண்ணி எல்லாரோட விருப்பத்தோடையும் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுன்னு தெரில, பட் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். எல்லாரோடைய லைஃப்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பார்ப்போம், நிறைய ரசிப்போம், நிறைய ஆசைப்படுவோம். ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. அட் த சேம் டைம் நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் நினைக்கக்கூடாது, அதுவும் கரெக்ட் கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசை தானாக நிறைவேறணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அது நிறைவேறாது. அந்த ஆசைக்காக கொஞ்சமாவது எஃபர்ட் போடுங்க உங்கள் சைடில் இருந்து, அப்போ தான் உங்களோட விருப்பம் நடக்கும். வாட் எவர் மேபி, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒன்று வாங்குறதா இருக்கட்டும்,
இப்படி நிறைய இருக்குது. என்ஜாய் பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தனிமையே இல்லாமல் இருந்தால் கூட தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. தனிமையில் இருக்கிறவங்களும் அந்த தனிமையை என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்க நிறைய பேர். நம்ம தனியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் வந்து சரி நம்மளை கொஞ்ச நேரம் தனியாக விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில விஷயத்துக்கு நீங்கள் தான் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ட்ரீம் அப்படிங்கிறது எல்லா ட்ரீமுக்குமே நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில ட்ரீமை நம்ம ட்ராப் பண்ணணும், சில ட்ரீமை நம்ம தேடி போகணும். அது எந்த மாதிரி ட்ரீமு அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாம் லைஃப்பில் எதை தேடி போகணும், எதை தேடி போகக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கான ட்ரீம்ஸ் வேணும், எந்த ட்ரீம்ஸ் வேணும், எந்த ட்ரீம்ஸ் வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். த சேம் டைம் ட்ரீமு அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. அதோட வாழுங்க, வேண்டான்னு சொல்ல. அந்த லைஃப் தான் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை தேடி நீங்கள் தான் போகணும். நீங்கள் தேடி போனால் மட்டும்தான் அது வரும். அட் த சேம் டைம் உங்களுக்குள்ளே இன்னொரு கொஷினும் இருக்கும். லைஃப்பில் ட்ரீம்னே இவ்வளோ ஹாப்பியான ஒரு விஷயம் இருக்கும்போது சாருவை ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்பை நம்ம அக்செப்ட் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த ட்ரீம் லைஃப் வருது அப்படின்னா மிஸ்டேக் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் தேடி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வேறு வழிக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது தப்பு உங்களோட தானே. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ண பார்க்கணும். இப்போது விஜய் அண்ட் சாருவோட லைஃப்பில் சாரு வரத்துக்கு முன்னாடியே விஜய்க்கு ட்ரீம் வந்துச்சு இல்லையா? அவங்க அந்த ட்ரீமை தேடி போயிருந்தாங்க அப்படின்னா சாரு கிடச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனாலையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்க சொன்னதுனாலையோ ட்ரீமை பெருசாக பண்ணாமல் ரியல் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரியல் லைஃப் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என் ட்ரீம் லைஃப் தான் வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க விஜய். எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு ஒன்று படும், மூளைக்கு ஒன்று படும், வேறு இடத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு கடைசியாக நம்ம மனசு என்ன சொல்ல வருதுங்கிறதே நம்ம புரிஞ்சிக்காம அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும், இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். கடைசியாக என்ன பண்ணுவோம்? நம்மளோட நிலைமையே இதுதான், நம்ம சுச்சுவேஷனே இதுதான், நம்ம ஆசைப்பட்டதே நடக்காது, நம்ம நினைக்கிறதே நடக்காது, எதுக்கு அதை நினச்சிக்கிட்டு அதை தேடி எதுக்கு போய்கிட்டு அப்படின்ட்டு ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி எதையும் பிரேக் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோணி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்குமே அது ரிலீஃபாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐயோ அன்றைக்கே எனக்கு இது தோணுச்சு, நான் இதை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கே இது தோணுச்சு, நான் இங்கே போயிருக்கலாம், அன்றைக்கே இது தோணுச்சு, இதை நான் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒன்று அப்போவே அதை செயல்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. கடந்து போனதுக்கப்புறமா இதை நான் அப்போவே பண்ணியிருக்கலாம், இதை நான் அப்போவே செஞ்சுருக்கலாம், இதை நான் அப்போவே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது பெஸ்ட். ஸோ விஜய் மாதிரி நீங்கள் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி தேடி போங்க வாங்க. ஸோ ஃபைனலி சாருக்கும் ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அந்த ட்ரீமும் அவங்களுக்கு ஹாப்பியாக கிடச்சிருச்சு. சாருவோட ட்ரீமும் கிடச்சிருச்சு, ரியல் லைஃப்பும் கிடச்சிருச்சு. விஜயோட ரியல் லைஃப் கிடச்சிச்சு, ட்ரீம் கிடைக்கல. இதுதான் லைஃப். சாருக்குமே மட்டும் இல்லை, நமக்குமே நிறைய பேருக்கும் ரியல் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், ட்ரீமும் ஹாப்பியாக இருக்கும், ரெண்டுமே கிடச்சிருக்கும். சிலருக்கு ரெண்டுமே கிடைக்காம இருக்கும், சிலருக்கு ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுமே தவிர அவங்க எது சொல்கிறாங்க, இவங்க எது சொல்கிறாங்க, அவங்க அதை நினைப்பாங்க, இதை இவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுற அந்த விஷயம், அதாவது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மூளைக்குள்ளே போட்டு திணிக்காமல் உங்கள் மனசு என்ன உங்ககிட்ட சொல்ல வருது அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக குழப்பம் இல்லாமல் ஹாப்பியாக போகும். இந்த ஸ்டோரி உங்களை அப்படி இப்படி சுற்றி விட்டு குழப்பத்துக்கு கொண்டு வந்திருக்கும். இந்த குழப்பம் நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் இதுக்காக தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கும். சிலர் அந்த குழப்பத்தை அப்படியே விட்டுருவாங்க, சிலர் அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுருவாங்க, சிலர் அந்த குழப்பத்தை எப்போவோ யோசிப்பாங்க. உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா அதை அப்போவே தேடி கண்டுபிடிங்க. ஓகேவா? நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வரைக்கும் இந்த ஃபைனல் எபிசோட் ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவா இருந்துச்சு, அதாவது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓகே மாதிரி இருந்துச்சா, இல்லை ஏதோ சும்மா கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட நாம் பார்க்கலாம், கண்டு கேட்கலாம். எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.